Yogambal slip sambar podi, rasapodi, இட்லி தோசை மிளகா பொடி, பருப்பு பொடி அண்ட் டீடாக்ஸ் டீ பொடிங்கிறது கஷாய பொடி. இது எல்லாமே இப்போ தயாராக இருக்குது. உங்களுக்கு எல்லாருக்கும் இதோடைய கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கீழேயும் கொடுத்துருக்கோம். வாட்ஸ்அப் நம்பர் அது வழியாக நீங்கள் உங்களுக்கு என்ன தேவையோ அதை தொடர்பு கொண்டு நீங்கள் பதிவு பண்ணிடலாம். அதை அனுப்பி வைக்கிறதுக்கு நாங்கள் கடமைப்பட்டிருக்கோம். வணக்கம், நான் உங்கள் அபிமான யோகாம்பால் சுந்தர். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, இன்னொரு சப்ஜி, நோ ஆனியன், நோ கார்லிக், நோ டொமேட்டோ. இது என்னென்னு கேட்டீங்கன்னா சோலே மசாலா. சோலே மசாலா உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக நம்மளோட இதில் பண்ணி போட்டிருக்கோம். இது ஒரு ஸ்ட்ரீட் ஸ்டைல் சோலே மசாலா தான், பட் வித்தவுட் ஆனியன், கார்லிக் அண்ட் டொமேட்டோ. இது இல்லாமல் நம்ம பண்ண போகிறோம். இது எதுக்கு தண்ணி வச்சுருக்கேன்னு கேட்குறீங்களா? பார்க்கலாம். இந்த டம்ளரால் ஒரு டம்ளர் தண்ணி விட்டுருக்கேன். தண்ணி நல்லா திளைக்கட்டும். ஒரு மைல்டாக ஒரு டீ டிகாஷன் பண்ணி எடுத்துக்கிறதுக்கு இந்த சோலையோடு விட்டு நம்ம உள்ளே விடணும். அதுக்கு தான் டீ பேக்ஸ் போடுறேன் அப்படிங்கிறவா டீ பேக்ஸ் போடுறேன்லாம் போட்டுருங்கோ. பட் நீங்கள் அதை பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த டீ பேக் எடுத்துடணும். இந்த மாதிரி டீ ஜலமாக விட்டுட்டேன்னா அது அதுக்குள்ளேயே இருக்கும். தேவையான ஜலத்தை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்படியே ஃபஸ்ட்டு ஒரு சின்ன டீஸ்பூன் போடுறோம், அவ்வளோதான். இந்த டீயா அந்த டீயா எதுவும் இல்லை. உங்கள் கையில் என்ன டீ பொடி இருக்கோ அந்த டீ பொடியை போட்டு நீங்கள் நல்லா கொதிக்க விட்டு எடுத்துக்கோங்க. டீ கொதிச்சா உடனே டீ சாப்பிட்ணுன்ற ஒரு ஆசை வருது. இதுதான் மனுஷன் மென்டாலிட்டி. சாப்பிட்ற நேரத்தில் அவருக்கு எது டீ சாப்பிட்றதுன்னு கேட்குறீங்களா? டீ கொதிக்கிறதே. ஆனால் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நான் இந்த மாதிரி டீயில் வெறும் எலுமிச்சம்பழம் புழிஞ்சு புதினா இதை போட்டு நான் குடிச்சிடுவேன். பால் விட்டு சாப்பிட்றதே நமக்கு சரிப்பட்டு வராது. கொதிச்சுட்டு இதை அடுப்பை அடைச்சிடுறேன். இது கம்ப்ளீட்டாக ஆறட்டும். 200 grams கடலை ஊற வச்சு வச்சுருந்தேன். இதில் நம்ம 2 துண்டு பட்டை போடுறேன். கருப்பு ஏலக்காய் 1 போடுறேன். நார்மல் ஏலக்காய் 2, கிராம்பு 4, மிளகு ஒரு 8லேருந்து 10. டீ டிகாஷன் ஒரு டம்ளர். இது ஒரு சின்ன பின் சமையல் சோடா போடுங்க. நல்ல கலர் கொடுக்கும். அதுக்கு தான் இது. வேண்டாங்கிறவா அப்படியே விட்டுருவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சோலைக்கு தேவையான உப்பு ஒரு 1/2 டீஸ்பூன்லேருந்து 3/4 டீஸ்பூன் வரைக்கும் போடுவோம். நல்லா ஒரு கொதி வரட்டும். இதை மூடிடலாம். மூடிட்டு ஒரு 6 விசில் வரைக்கும் விடுங்க. மீடியம் ஹையில் வச்சு 6 விசில் வைங்க. அப்புறம் சின்னதாக்கிட்டு ஒரு விசில் வச்சிடலாம். நல்லா ஃபைனாக அது வெந்துடணும் அந்த அளவுக்கு. ஏன்னா இதை ட்ரெயின் பண்ணிவிட்டு நம்ம வெளியில் தான் அதை மிக்ஸ் பண்ணி சப்ஜி பண்ண போகிறோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதுக்கப்புறமா நமக்கு அடுப்பு வெறுமை ஜஸ்ட்டு நெய் சுட வைக்கிறதுக்கு மட்டும்தான் தேவை. சப்ஜி இதோட ரெடி. இதை வடிகட்டி எடுத்துகிட்டு நம்ம வெளியில் தான் மிக்ஸ் பண்ண போகிறோம். ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பாருங்கள். ஒரு கொதி வரட்டும். இதை மூடிடுறேன். கருப்பு ஏலக்காய் எங்கள்கிட்ட இல்லையே அப்படின்னா ஓகே, நோ ப்ராப்ளம். இருக்கிறவா போடுங்க, இல்லாதவா நோ ப்ராப்ளம். நீங்கள் போடணும்னு அவசியம் இல்லை. இதுக்குன்னு நாங்கள் வாங்கணுமா அப்படின்னு எல்லாம் வாங்கி இதெல்லாம் நீங்கள் ஃப்ரிட்ஜில் போட்டு வச்சுருந்தேன்னா, ஃப்ரீசரில் வச்சுருந்தேன்னா நிறைய நாளைக்கு வரும். ஒன்றும் பெரிய இதில் அதெல்லாம் ஒரு 25 grams கிடைக்கும். வாங்கினேன்னா ஒன்று நீங்கள் இதுக்கு யூஸ் பண்ணிவிட்டு பாக்கி ஒரு 3 நாள் இருக்கும். அதுக்கப்புறமா அது அப்படியே நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன்னா அடுத்த தடவை நீங்கள் ஒரு வருஷம் கழிச்சு பண்ணினேன்னா கூட ஒன்றும் ஆகாது. இதெல்லாம் ஃப்ரீசரில் அது பாட்டுக்கு இருக்கும். டீ ஸ்மெல்லே வேண்டாம் எங்களுக்கு, நாங்கள் டீ பேக்கும் போடல, டீ டிகாஷனும் விடலை, அப்படியே பண்ணிக்கிறோம் அப்படின்றவா அப்படியே நீங்கள் பண்ணிக்கிறேன்னாலும் பண்ணிக்கோங்க. உங்கள் சௌகரியம், உங்கள் இஷ்டம். அது கொதி வந்துடுத்து பார்த்து எல்லாம் தெரியும். சைட்லலாம் கொதிக்கிறது. நல்லா வேகட்டும். ஒரு 5-6 விசில் வந்ததுக்கப்புறம் பார்க்கலாம். இது என்னென்னா இதெல்லாம் சேர்த்து நம்ம பவுட்ரு பண்ணிக்க போகிறோம்.
ஒரு டேபிள் ஸ்பூன் கிட்டக்க தனியா பொடி, 1/2 டீஸ்பூன் ஜீரக பொடி, black salt 1/4 டீஸ்பூன், இது ஆம்ச்சூர் பொடி ஒரு 1/2 டீஸ்பூன், காரப்பொடி 1 டீஸ்பூன் கிட்ட வைக்கிறேன், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, இது சோலே மசாலா ஒரு டேபிள் ஸ்பூன் கிட்ட இது எடுத்துக்கோங்க. இது தவிர 1 டேபிள் ஸ்பூன் கிட்ட கசூரி மெத்தி, धनिया பொடி 1 டேபிள் ஸ்பூன் சோலே மசாலா 1 டேபிள் ஸ்பூன் கசூரி மேத்தி, 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி, 1/4 ஸ்பூன் black salt, ஆம்ச்சூர் பொடி 1/2 டீஸ்பூன், 1 டீஸ்பூன் மிளகா பொடி, 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள். ஸோ இது எல்லாமே எடுத்து வச்சுருக்கோம். இது அப்படியே மிக்சியில் போட்டு ஜஸ்ட் ஒரு கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். எல்லாம் ஒத்தா மாதிரி மிக்ஸ் ஆகிறதுக்கு தான் அது, வேறு ஒன்றும் இல்லை. எல்லாமே பவுடர் தான், இருந்தாலும் ஒன்றா ஒத்தா மாதிரி மிக்ஸ் ஆகணும் இல்லையா, அதுக்கோசரம். எண்ணெய் வச்சுருக்கோம், எண்ணெய் காஞ்சிடுத்து. இது வந்து வேக வச்சு 2 விசில் வாங்கி கட் பண்ணி வச்சுருக்கேன் உருளைக்கிழங்கு. இதில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கே தெரியும் மேலெல்லாம் புரிஞ்ச மாதிரி கொஞ்சம் லைட்டாக ரெட்டாக ஆகும். இந்த ஸ்டேஜில் இதை எடுத்துருவோம். சூப்பர். இந்த பொட்டேட்டோவில் இது பொடி பண்ணி வச்சோம் இல்லையா, கொஞ்சமாக தூவிக்கோங்க. ஏன்னா இது சூடாக இருக்குது, கையால் தொட முடியாது. சூடாக இருக்கிறச்சே கோட் பண்ணிட்டேன்னா தான் அது நல்லா சனாவில் போடுறதே சோலையோட மிக்ஸ் ஆகும். ஸோ மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டோம். இன்னும் ப்ரெஷர் இறங்கலை. ப்ரெஷர் இறங்கினதுக்கப்புறமா வடி கட்டிட்டு அதுக்கப்புறம் இந்த சோலையை இதில் ஆட் பண்ணிவிட்டு அப்படியே தான் பண்ணணும். எதுவும் அடுப்புலேயே வைக்க போகிறது இல்லை. ஸோ நல்லா ப்ரெஷர் இறங்கட்டும், வடிகட்டுறச்சே பார்க்கலாம். நல்லா வெந்துட்டு பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. ஊற்றினோன்னா எப்படி இதாக இருக்குதுல்ல, அந்தளவுக்கு வெந்துடணும். அது இதில் நம்ம உப்பு போட்டு தான் வேக வச்சுருக்கோம். உப்பு போர்மா பார்த்துக்கோங்க. போர்லைன்னா இங்கே இந்த பொடி இருக்கு இல்லையா, இதுலேயே இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணி அதோட மிக்ஸ் பண்ணுவோம். ஸோ இந்த பண்ணி வச்சுருக்கிற இந்த பொடி இருக்கு இல்லையா, இதில் மிக்ஸ் பண்ணுவோம். ஒரு 1/2 தான் போட்டிருக்கேன். ஸோ பாக்கி இருக்கிற பொடி இல்லாமல் ஆட் பண்ணிடலாம். இப்போ இந்த வேக வச்ச தண்ணி இருக்கு பற்றில இது ஒரு 10 ஸ்பூன் கிட்ட விட்டுருக்கேன். இதை விட லிக்விடாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கோங்க. பட் இது போகிறோன்னா இந்த 10 ஸ்பூன் போரும். இறக்கி வச்சுக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் நல்லா மெல்ட் பண்ணிக்கலாம். கலர் பார்த்தீங்கன்னாலே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், தெரியுது நம்மளுக்கு. ப்ரௌனாக இருக்கும். நெய் நல்லா சூடானதுக்கப்புறமா அதில் விடணும். ஒரு 1/4 ஸ்பூன் ஜீரகம் போடுறேன். சின்னதாக ஒரு சின்ன பிஞ்ச் காஷ்மீரி சில்லி பவுடர் போடுறேன். அடுப்பு சின்னதாக வச்சுனே பண்ணுவோம். கொத்தமல்லி, இஞ்சி இது மாதிரி மெல்லிசா பண்ணது ஒரு 1/2 மூடி எலுமிச்சை. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுவோம். ஜோரான ஒரு சோலே, நோ ஆனியன், நோ கார்லிக், நோ டொமேட்டோ, இதுக்குன்னு தனியாக மசாலாலாம் அரைச்சி அப்படிலாம் இல்லாத இருக்கிற பவுடர்ஸ் எல்லாமே வச்சுட்டே ஜோராக ஒரு சோலையை ரெடி பண்ணிட்டோம். இந்த பொட்டேட்டோ இருக்கு இல்லையா, இதை சர்வ் பண்ணுறதே
மேலே அது அப்படியே போட்டேன்னா கிறிஸ்பியாக இருக்கும். இது எல்லாம் ரெடி. சர்வ் பண்ணிவிட்டு பார்க்கலாம். இதை வந்து நீங்கள் பூரியோடு சாப்பிட்லாம், சாதத்தோடு சாப்பிட்லாம், சப்பாத்தியோடு சாப்பிட்லாம், நானோடு சாப்பிட்லாம், எதோட வேணாலும் சாப்பிட்லாம். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. இன்னும் காரம் வேணும்னா மட்டும் நீங்கள் உங்களுக்கு தகுந்த மாதிரி காரத்தை மட்டும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி ஏற்றி போட்டுக்கோங்க. நான் எங்களுக்கு தேவையான அளவு தான் இதில் யூஸ் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக இது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது எனக்கு ஃபீட்பேக் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.